ஹலோ கேக்குதா? கேக்குதா மேடம்? கேக்குது. ஹலோ எங்க இருந்து கால் பண்றீங்க பிரதர்? மேடம், நான் மடிப்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். டேய் இங்க தானே உட்கார்ந்துருக்குதே. ஹலோ வெளில வந்து தான் பேச. தைரியம் இருந்தா மூஞ்சி காமிச்சு பேசு. கேக்குற கேள்விக்கு மேடம், மூஞ்சி வீடியோ காமிச்சு. கால்ல தான் மேடம் பேசணும். ஆ? வீடியோ கால்ல தான் பேசணும். அப்போ வீடியோ கால்ல பேசுறியா? அப்பனா மூஞ்சி காமிக்க முடியும். வா வீடியோ கால் வா. உங்க நம்பர் சொல்லுங்க. உங்க கண்மணி உங்க நம்பர் கொடுங்க. அது மூஞ்சே நல்லா இல்ல. அது மூஞ்சே நல்லா இல்ல. தம்பி நீங்க தான் இருக்கணும். சரி கேளுங்க ப்ரோ. மேடம் வணக்கம், என் பேர் யோகராஜ். செட்டே ஆகல. சொல்லு. எனக்கு பிறவியிலிருந்தே இந்த ஒரு டிஃபெக்ட் இருக்கு மேம். என்னது? பிறவியிலிருந்தே எனக்கு இந்த குறைபாடு இருக்கு. ஆ. என்னோட பார்வை எப்பயுமே முகத்துக்கு போக மாட்டேங்குது. கழுத்துக்கு கீழே தான் என்னோட பார்வையே இருக்காது. எதனாலும் தெரியல. எனக்கு நான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அது பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணணும் மேடம்? இது ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் கண்டிஷன். நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களை பார்த்தா கூட அவங்க வந்து கீழே தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. இட்ஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். நீங்கள் வந்து உடனடியாக டாக்டரை பார்த்தா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் செருப்படி கடிக்கிற வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்கு. தேங்க்யூ மேம். யோ வெல்கம். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கிரிப்ட் தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா எதனால இது மாதிரி வந்திருக்க? அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது 90% எனக்கே தெரியல. இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இவ்வளோ வயசு கடந்து வந்துட்டு எனக்கே தெரியாம இருந்தது இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு. நானே ஷாக்கில் தான் அந்த ஸ்கிரிப்டே படித்தேன். பட் எனக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருந்தது, ஒரு அவேர்னஸ். எனக்கே ஒரு இட்ஸ் அ வெரி நாலேஜபிள் கண்டென்ட். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் ஆண்களுக்கு எப்பவுமே வந்து கழுத்துக்கு கீழே தான் கண்ணு போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, கழுத்து கீழே தான் பாக்குறாங்களா? சில ஆண்கள் மேபி இருக்கலாம். நானும் தான் கழுத்து கீழே பாக்குறேன் சில பேரை. ஏன்னா மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்கும். ஆண்கள் தான் மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்கும். அதுக்கு அவங்க ஷர்ட்டே பார்த்து பேசலாம். நானும் அப்படி பாப்பேன். மேபி அவங்களுக்கும் அப்படியே தோணலாம். மூஞ்சி நல்லா இல்லைன்னா கீழே தானே பாப்பாங்க. என் மூஞ்சி ஓகே டன். இந்த கேள்வி நான் கேட்டிருக்க வேண்டாம், இக்னோர் பண்ணிருக்கலாம். அடுத்த காலர். ஹலோ பாரு. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? யாரு? மேடம் மேடம் கேக்குதா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட கூட்டு வந்து செம்மையா பண்றீங்க நீங்க. ஆனா மேடம் ஸ்டக் ஆகுது, இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் நான் பேசிடவா? அப்போ மழை நின்னதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. இல்ல மழை நின்னா நீங்க போயிடுவீங்க. ஆமா அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா மயில் மழையில மட்டும் தான் டான்ஸ் ஆடும். ஷோ. என் பேர் இன்பராஜ் மேடம். ஒரே இன்பமா இப்ப கான்வர்சேஷன் நடக்க போகுது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்ன இன்பம் குறைஞ்சிருச்சு சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, உங்க போட்டோவை பார்த்தாலே எல்லாருக்கும் மூட் ஆகுது. ஓ. ஆனா எனக்கு ஆகல. வா அட்லீஸ்ட் ஒருத்தனாவது இருக்கானே. அதுதான் மேடம் என் பிரச்சனையே. அதான் பிரச்சனை. அவனு மூளை ஆகாது, அதான் பிரச்சனை. அதுக்கு என்ன தீர்வு? எதனால எனக்கு அப்படி ஆக மாட்டேங்குது மேடம்? இங்க பாருங்க, என்ன வந்து நீங்க வந்து ஒரு நீங்க வந்து என்ன வந்து ஒரு இந்த மாதிரி பார்க்கல, காமமா பார்க்கல. நீங்க வந்து என்ன ஒரு நல்ல தாயா நல்ல பொண்ணா பார்த்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த என்ன பார்த்த உடனே அந்த ஃபீலிங்ஸ் வரல. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. என்னை பத்தி அப்படி யோசிக்கிறதுக்கு நன்றி. உன் பேர்ல தான்டா இன்பம், உன் வாழ்க்கையில துன்பம் தான்டா. அப்ப எப்படி வர போற? இப்ப அடுத்தது என்ன? என் பேரு காமங்க. என் பேரு காமங்க. அப்படி வர போறியா? வா மேம், என் பேரு மூடு மகேஷ். வாய்ஸே அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் வீக் தான் மேரேஜ் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நான் ஒரு 3 months அப்புறம் வந்து ஃபாரின் போகிறேன் என் ஒய்ஃபை இந்தியாவிலே விட்டுட்டு. பட் எனக்கு மேரேஜ் ஆனால் அந்த 3 monthலேயே என்னோட குழந்தைய நான் பார்க்கணும். அதாவது 3 மாசத்துலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? எனக்கு 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண டைம் இல்லை. தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங். 3 மாசத்துல எப்படி குழந்தை பெத்துக்கணும்? 3 மாசத்திலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. தேர் ஆர் செவரல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ். அதில் வந்து நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வேணும்னா நீங்கள் ஒரு அடாப்ஷன் ஏஜென்சி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு நல்ல குழந்தைய பார்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க. அது 3 மாசத்துலேயே நடக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வராரா காலர்? ஹலோ 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 என் பேர் காஜி கோபால். காஜி கோபால்.
காஜி சொல்லுங்க காஜி. எனக்கு என்னன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எமோஷனலா கனெக்டா இருக்கிறத விட பிசிக்கலா கனெக்டா இருக்கிறது தான் ரீசெண்டா ரொம்ப தோணுது. என்னது என்னது எனக்கு புரியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இதுக்கு முன்னாடிலாம் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் எமோஷனல் கனெக்ட்ல இருப்பேன். ஆனா இப்போ வந்து எனக்கு அதிகமா பிசிக்கல் கனெக்ட்ல தான் இருக்க தோணுது. அதை என்னால அவாய்ட் பண்ணவும் முடியல. அவ என்கிட்ட எமோஷனலா பேசினாலுமே எனக்கு பிசிக்கலா தான் தோணுது. ஓகே, அதை நான் எப்படி அவாய்ட் பண்றது மேடம்? அதை அவாய்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்களோட கன்சென்ட் இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுக்கு தோணுதுன்னா அந்த பெண்ணோட கன்சென்ட் இருக்கான்னு கேளுங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தோணலைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது பெட்டரு. யாரு கூட உங்களுக்கு ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகுதோ அவங்க கூட அதை பண்ணிக்கோங்க. எமோஷ்னலாக வந்து இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. பொண்ணு யாராச்சும் கால் பண்ணுங்கப்பா. என் பசங்க மட்டும் தான் பேசணும். அதான் ஏன் பொண்ணுங்க பேசக்கூடாதா? அதானே. பி வெரி ஆனஸ்ட், அந்தரங்கம் அன்லிமிட்டெட் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு அதிகமா டிஎம்ஸ்ல அதிகமா பேசினது வந்து பெண்கள் தான். பிகாஸ் மோஸ்ட் விமன் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு தான் இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹலோ கேவலமா இருக்கு ஆனா ஓகே. இங்க ஏன் அவ்வளவு ரசிகதமா பேசிக்கிறீங்க? கொஞ்சம் வாய்ஸ் ஏத்தி தான் பேசுறது. என் பேரு சில்க் ஸ்மிதா. ஓ, என்னோட ஃபேவரட். சொல்லுங்க சிலுக்கு. எனக்கு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். மாமா குட்டி. மாமா குட்டி. அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான். அவன் பேரு முரளி. முருகனா? முரளி. முரளி. அவன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாய் வாங்கி வளர்த்தேன். என்ன சொல்றங்க? என்ன சொல்ற? ஒழுங்கா புரியுற மாதிரி பேசுடா. சிலுக்கு வாயில சுருக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாய் வாங்கி வளர்த்தேன். அந்த நாய்க்கு முரளின்னு பேர் வச்சேன். ஆனா அந்த நாய் மார்கழி மாசம் வேற எவ்வளோ ஒருத்தி கூட ஓடி போயிடுச்சு. அவன் அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு ஒரு நாய் வாங்கி கொடுத்துச்சான். நாய் வாங்கி கொடுத்துச்சான். மார்கழி மாசமா? அப்புறம் ஆங்கர் தப்பு தப்பா சொல்லாத. டேய், எனக்கே புரியலடா, ஒழுங்கா சொல்லுடா. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் பேரு முரளி. அந்த நாய் என்னை விட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். அந்த நாய், அது நாய் வாங்கல, அவனே ஒரு நாயின்னு சொல்றான். இருங்க, முழுசா கேளுங்க. அந்த நாயோட ஞாபகார்த்தமா நான் வேற ஒரு நாய் வாங்கினேன். நிஜ நாய் வாங்கினேன். அந்த நாய் பேர் வந்து முரளினே வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். நல்லா வளர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா மார்கழி மாசம் வந்துச்சு. அந்த நாய் வேற ஒரு நாய் கூட ஓடி போயிடுச்சு. இப்ப என்னோட லைஃப் என்னால மூவ் ஆன் பண்ணவே முடியல. நான் என்ன பண்றது? இன்னொரு நாய் வாங்குங்க, அடுத்த மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. யூ வெல்கம். முடிஞ்சிருச்சாடா காலஸ்? சத்தியமா சொல்றேன், இவங்க பேமெண்ட் எல்லாம் உனக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாரோட பேமெண்ட் உனக்கு தான் கொடுக்கணும். சூப்பர் சூப்பரா பண்ணிட்டேன். வேற லெவல் மாஸ். ஸோ ரொம்ப அருமை. அதாவது வந்து இப்போ அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு ப்ரொமோவா பார்க்கும்பொழுது ஓகே இது செக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னு. ஆனால் செக்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன். அதை பேசும்போது எல்லாரும் தவறாக பார்க்குறாங்க. பட் அதில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கும்பொழுது what you want to say about it? See, sex education வந்து when I was growing up in the US, sex education வந்து almost 7th class, no not 7th class, 5th classலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு இல்லை, வெளியில் எப்படி இருக்காங்க, அது பேட் டச் குட் டச், அதுக்காக வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வளர பசங்க வந்து வெரி ஃபாஸ்ட், ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி த லைஃப் இஸ் சேஞ்ச்ட். லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வளர்ந்தப்போலாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போது அந்த மாதிரி கிடையாது. எவ்ரி திங் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஹவு டு பி ஹைஜீன். அண்ட் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், மென்னுக்கு விட இது லேடிஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா லேடிஸால கேட்க முடியாது, இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க தயங்குவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டு லேடிஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு லிசன் டு அ பாட்காஸ்ட் தென் கோயிங் அண்ட் ஆஸ்கிங். உங்க அம்மா கிட்ட கேட்கறதுக்கு, அக்கா கிட்ட கேட்கறத விட ஒரு பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி யாராவது இன்ஃபர்மேஷனா கொடுத்தாங்கன்னா அது நம்பி அதை பத்தி பேசுறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம்.